இதை வெளியிட்டிருக்கோம்ல, இது ஏற்கனவே முதல் ஒரு பகுதி சின்ன நூலாக வெளியிட்டிருக்கோம், சின்ன புத்தகம். அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு அது எத்தனை வருஷம் இருக்கும்? 96. 96ல அதை அது எனக்கு இது மாதிரி எல்லாம் வெளியிடணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் எந்த உரிமையும் இருக்கிறதாவோ அல்லது எதுவும் சொல்லணுங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது. அப்போ இங்க பெருமாள்கிட்ட இருந்த காலத்துல ஐயாட்ட சிந்திச்சுக்கிட்டு பெருமாள்கிட்ட நினைச்சிட்டு போன நேரத்துல அப்போ மக்கள்லாம் சித்தி விழா சரியா வரமாட்டேங்கிறாங்க. வடலூர் திருவிழிக்கு வர்றாங்க. வடலூர் திருவிழிக்கு வந்துட்டு ஜோதி தரிசனம் பார்க்குறாங்க, சாலையில் அன்னதானம் பண்ணுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் ஒரு சிலர் இங்கே ஆட்டோவிலையோ கார்லையோ இதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க, கருங்குடி போயிடுறாங்க. தரிசித்து உடனே திரும்பிடுறாங்க. ஆமாம், அப்படி பார்த்துட்டு போயிடுறது. ஆனால் வடலூருக்கு தான் அப்படியே திரும்புறது. அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப இது மாதிரி மக்கள் போகக்கூடாது, சன்மார்க்கத்தை சார்ந்திருக்கிற மக்களே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சன்மார்க்கத்துக்கு வராத வேற இதர மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத பத்தி இல்லை, அவங்களுக்கு உண்மை தெரியாது. ஆனா சன்மார்க்கத்துக்கு அந்த ஒழுக்கத்துல இருக்கக்கூடியவங்க, புலைகுலை தவிர்த்து ஒளிநெறியில இருக்கக்கூடியவங்கள சித்தியிலாக தங்கணும், மாத பூசத்துக்கு வரணும், அங்க இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஏன் இப்ப எதனால இருக்கணும், அங்க என்ன திருவிழாகத்துல என்ன நடக்குது, பெருமான் எப்படி காரியப்பட்டார், இந்த இடம் எப்பேற்பட்ட இடம், இதனுடைய பெருமை என்ன என்பது ஓரளவு இருக்கு, புத்தகத்துல இருக்கு. புத்தகத்துல பெருமாள் திருக்காப்பிட்ட இடம், விளக்கு தீபம் வச்ச இடம் அப்படிங்கிறது, கொடியேற்றி பெருவது செய்த இடங்கிறது தான் இருக்கே தவிர மற்றபடி அதனுடைய உண்மையான அனுபவம் அங்கிருந்து என்ன நம்ம அனுபவம் பெற வேண்டியது இருக்குங்கிறத யாருமே உயிர்த்துணரும். இதை நீ சொல்லணும் என்ற உணர்வு இங்க ஏற்பட்டு, அது எப்பன்னா நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு காட்சியும் எனக்கு கொடுத்தாரு. இது வரைக்கும் யாரும் அந்த மான்மியத்துல அதை நான் எழுதியிருக்கேன். அப்ப உள்ள இருந்து ஒரு சுடரானது புறப்பட்டு அது 3 விதமான இதாகி ஆன்மாக்கள் இடத்துல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் வருது. அது மாதிரி ஒரு காட்சியை எனக்கு காட்டினாங்க. காட்சி அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் சொன்னாங்க. இப்படிதான் நம்ம காரியப்படுறோம் இங்க அப்படின்னு. பிறகு இதை நீ மக்களுக்கு சொல்லி எல்லாரும் வரணும், அவங்கவுங்களும் பயனடையணும் என்ற உண்மையை, சத்தியத்தை, உண்மையை சொல்லு, அவங்க விளங்குறதுக்கு சொல்லு, அவங்க பயனடையணும் என்று தூண்டியதின் அடிப்படையில தான் அந்த புத்தகத்தை ஒரு ஆதங்கத்தோடு வெளியிட்டேன். அது சின்னது. அப்ப ஒரு கேள்வி மாதிரியே கேட்டேன், சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா, உலகியல் போகம் குறித்து கேட்கிறவர்கள் வருகிறார்கள், உண்மையான ஆன்ம லாபம் குறித்து கேட்கிறவர்கள் எத்தனை பேர் சுத்தி விழாவுக்கு வருகிறார்கள், அவர்கள் திருவருள் சமூகத்தில் அமர்ந்து எது குறித்து கேட்கிறாங்க, அப்படி உண்மையான அதுக்குள்ளே அடையாளங்கள் என்ன இருக்கு, பல்வேறு இதுல எல்லாத்திலையும் கருத்து வைத்துக் கொண்டு சன்மார்க்கத்திலையும் கருத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சன்மார்க்கங்கிறது எப்படி ஒரு சிறந்த எவ்வளவு பெரிய லட்சியத்தை உடைய மார்க்கம், மற்றது மாதிரி ஒரு அர்த்த பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் அல்ல. எல்லாவற்றிலும் மேலான லாபத்தை அடையக்கூடிய, ஆன்ம லாபத்தை அடையக்கூடியது, மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடியது, சாகா நிலை பெறக்கூடியது. இதுவரைக்கும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எவரும் பெறாத நிலையை வள்ளல் பெருமான் பெற்று உலகத்துக்கு சொன்னது. அது மட்டுமல்ல, மற்ற சமய மதங்கள்ல ஏற்பட்ட பிணக்குகள், பூசல்கள், கருத்து வேறுபாடுகள், நேயமற்ற தன்மை, மனித நேயமே உண்டாகல இது வரைக்கும் உலகத்துல.
இவ்வளவு வந்து பெரியவங்க எல்லாம் வந்து மனித நேயம் வந்திருந்தா இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குமா? சமய சண்டை, சாதி சண்டை, எவ்வளவு இப்படி மட்டும் இல்லாம ஒருவருக்கு ஒருவர் போரிட்டு கொண்டு அழிந்து வீண் போகிறார்கள்னு பெருமான் சொல்றார். இந்த நிலையெல்லாம் மாற்றி உண்மையான ஆன்ம நேயம் வரணும், ஆன்ம நேயம் ஒருமைப்பாடு உலகத்துல தோன்றணும், விளங்கணுங்கிறதுக்காக தான் பெருமான் வந்தது, இறைவனால் அறிவிக்க விட்டார். அப்படிப்பட்ட ஐயாவுடைய நெறியை பின்பற்றி இருக்கிறவர்கள் அந்த உண்மையான சத்திய கருத்தை புரிந்து கொண்டு அவரவர்களும் லாபம் அடையணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் இதை எழுத தூண்டினாங்க. அப்ப அந்த இது வந்து இப்படி ஒரு வினாவா ஒரு மனசுல தோன்ற ஒரு ஆதங்கத்தோடு எழுதியிருக்காங்க. அது கொஞ்சம் அவ்வளவு படிச்சாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிக்கணும். படிச்சாதான் புரியும், எல்லாருக்கும் விளங்காது. அதுதான் முதல் வெளியீடு. அதுக்கு பிறகு இப்ப நிறைய மக்கள் இப்ப வந்து இரவுல தங்குறாங்க. இரவு 12 மணிக்கு திருக்காப்புல அறையில உட்கார்ந்து இறைவனை சிந்திக்கிறாங்க. அவனும் வந்து தியானம் பண்ண யோகம் பண்ண சொல்ல, ஆண்டவருடைய சிந்தனையில இருங்க, ஒளி சிந்தனைய தீப சிந்தனையில இருங்க. இல்ல அவங்கவுங்க குறைகளை சொல்லி அதுல விண்ணப்பம் அதுல எழுதியிருக்கேன், அவங்கவுங்க குறைகளை அங்க முறையிடுங்க. முறையிட்டு அதுக்கு பிறகு வந்து இப்படி ஒரு வழிபாட்டு முறையை சித்தி விளாகத்துல எல்லா மக்களும் கடைபிடிக்கணும், அவங்கவுங்க ஒரே தன்மையா ஒரே இதுல கடைபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் அது சொல்ல தூண்டியது, ஐயா சொல்ல உணர்த்தினாங்க. அதனால நாம வந்து இந்த 2வது புத்தகத்தை ஏதோ ஒரு சின்ன, அதுக்கு மேல வளவலன்னு அது ஒன்றும் பெரிய நம்ம நூல் எழுதி ஆராய்ச்சி இதெல்லாம் இல்லை. செய்திகள் மக்கள் வந்து உணர வேண்டிய செய்தி மட்டும் அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக இந்த இதுல 3 விதமா வந்து என்ன நிகழ்ச்சி நடந்தது. முத இங்க 4 வருஷம் பெருமான் தங்கி இருந்தாங்க. அது புத்தகத்துல இருக்கு, நீங்க படிச்சு பார்ப்போம், சுருக்கமா எளிமையா நல்லா இருக்கும். 4 வருஷம் தங்கின காலத்துல முதல்ல கொடி கட்டினாங்க. சன்மார்க்க கொடி, தனக்குன்னு மார்க்கத்துக்கு ஒரு கொடி கட்டவர் இவர்தான். வேற எந்த சித்தர்கள் யோகிகள்லாம் யாருக்குமே கிடையாது. இவர் மட்டும் தனக்குன்னு அதுவே ஒரு பெரிய தனித்தன்மை. கொடி கட்டிட்டு சன்மார்க்கத்துக்குரிய விஷயங்களை உள்ளடக்கி ஒரு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த பேரு வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய இதெல்லாம் அதுல எடுத்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அது வந்து முதல்ல செஞ்சது. 2வது ஒரு அற்புதம் இங்க என்ன நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது முதல் நிகழ்ச்சி. 2வது வந்து கார்த்திகை மாசத்துல இந்த திருவிளக்கு வழிபாட்டை உள்ள இருந்த விளக்க வெளியில எடுத்து வச்சேன். இப்ப உள்ள ஐயா விளக்கு வச்சிருந்தாரா என்பது அது யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க சொல்லும் போது இதுவரை உள்ளிருந்த விளக்க வெளியில எடுத்து புறத்துல எடுத்து இந்த கதவை சாத்திவிட போறோம், நீங்கள் எல்லாம் தீப முன்னில் ஆண்டவர்களாக பாவித்து தெய்வ பாவனை செய்யணும் என்று குறிப்பிட்டு தீபத்தை வச்சு சொன்ன வார்த்தை கடைசி வார்த்தை. சன்மார்க்க அன்பர்கள் எல்லாத்தை விட மெயினானது என்னன்னா, இந்த தீப வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், தெய்வ பாவனைன்னா என்ன, அதை யாராவது கடைபிடித்து இதுவரைக்கும் பெருமான் விரும்பி எப்படி அதை செய்கிறார்களா என்பது யாருமே செய்யறதே இல்லை. இதுவரைக்கும் ஒரு பெரிய குறையாக இருந்தது. அதையே எனக்கு வந்து வெளியிட சொன்னாங்க. அவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டோ இல்ல கண்ணை திறந்தோ ஏதோ ஒரு பாக்குறது, அது என்னங்கிறது. தெய்வத்துக்கு நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு உறவுங்கிறது உண்டாகணும் என்பது, அது தீபத்தின் மூலமா செய்யணும் என்பதை உன்னுட்டு அவ்வாறு செய்யும் போது பல அனுபவங்கள்ல நமக்கு தெய்வத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய கருத்துகள்ல விளக்கங்கள் எல்லாம் ஏற்படுது, நம்முடைய அறிவு விளங்குது, நமக்கு கருத்துக்கள்ல பலதை உணர்த்துறாரு, எப்படி போகணுங்கிறத செய்யறாரு. அதை யாரு ஒருத்த பின்பற்றானோ அவனுக்கு நான் உள்ளும் புறமும் கூட துணையா இருந்து நான் வழி நடத்துவேங்கிறத சொல்றாரு. இப்ப இந்த உடம்பில் இருக்க அந்த கருத்து இது வரைக்கும் இருக்கேன். இப்ப அதுக்கு ரொம்ப தவறான கருத்து எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த உலகத்துல. எல்லா படித்தவர்கள் புலவர்கள் எல்லாம் வந்து இந்த உடம்பில் இருக்கிற எல்லா உடம்புகளிலும் தீபத்தை எடுத்து வச்சு சொன்னது, இந்த மனித தேகமாகிய இந்த உடம்புல நான் இருந்து காரியப்படுவேன், உள்ளே தோன்றா துணையா புகுந்து இருந்து காரியப்படுவேன், நானே அவனை நடத்துவேன், அவன் சுதந்திரத்துல அவனை நடக்க விட மாட்டேன், என்னுடைய இதுல அவனை நடத்துவேன் என்பது அதோட பொருள். உண்மையா தீப வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மையை ஆண்டவர் செய்யறார். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பேரு கிடைக்குதுங்கும் போது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு மேன்மைக்கு அடைவார்கள் என்ற ஒரு எண்ணம் வளர்த்ததுனால அந்த தீப வழிபாட்டு முறையை இதுல உனக்கு இது இங்க வழிபாட்டு முறை 2வது. 3வது இது வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, நடந்த நிகழ்ச்சி
ஐயா வந்து தை மாசத்துல இந்த தைப்பூச நாள், நேற்று புனர்பூசம் பூச நாள்ல திருக்காப்பிட்டு கொண்டது. திருக்காப்பிட்டு கொள்றதுன்னா என்னங்கிறது அறியும். திருக்காப்பிட்டு கொள்வது சொல்லுவாங்க. திருக்காப்பிட்டுக்கிறதுனா என்ன, திருக்காப்புனா என்ன, உள்ள போய் ஐயா வந்து இது பண்ணாங்க. அப்ப இது வந்து இந்த உலகத்துல வந்து அப்ப இது வந்து ரொம்ப சிறப்புக்குரிய இடங்கிறது. அதுல ரொம்ப ரொம்ப உண்மைய, சத்திய உண்மைய, ரொம்ப நுட்பமான உண்மைய மக்களுக்கு எளிமையா போய் சேர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இங்க வந்து பெற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த வருடத்துல அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அந்த திருக்காப்பிட்டுக்கிட்டதுனால இங்க வந்து பெருமான் காரியப்படுறார், நேர்முகமாக காரியப்படுற இடம் சுத்திலாம். அதாவது பசுவினுடைய உடம்புல வந்து பசு இருக்கு, பசுமாடு இருக்குன்னா பசு உடம்புல உடம்புல எல்லா பாகத்திலயும் பால் இருக்கு, உடம்பு பூரா பால் பரவி இருக்கு. ஆனா அந்த பாலை வந்து வருவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது காம்புன்னு ஒண்ணு இருக்கு, அது மடி இருக்கு. அந்த மடியில வருவிச்சாதான் பால் வரும். வேற எங்கேயாவது கொம்புல வருமா? அதே மாதிரி அந்த மடிதான் இது, அது மாதிரியான இடம் இது. அதனால இங்க நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எல்லா விளக்கமும் கிடைக்கும். இங்க விளக்கம் பெற்றால்தான் வடலூருடைய விளக்கம் தெரியும். இல்லைன்னா வடலூருடைய விளக்கம், ஞானசபை விளக்கம் யாருக்குமே தெரியாது. சும்மா போயிட்டு சுத்திட்டு ஜோதி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா ஞானசபையுடைய விளக்கமே இங்க வந்தாதான் தெரியும். தர்மசாலையினுடைய விளக்கமும் இங்க வந்தாதான் தெரியும். வெறும் சாப்பாடு போடுறதுக்காக மட்டும் தர்மசாலை செய்யல. மேற்கொண்டு உன்னதமான தர்மத்தை மனிதன் உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், மேலான அனுபவத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அதுக்குள்ள உள்ளடக்கமாக இருக்கு. ஜீவகாருண்யம் விளங்கணுங்கிறதுக்காக. ஜீவகாருண்யம் என்பது வெறும் பசியாற்றுவித்தல் மட்டும் கிடையாது. பசியாற்றுவித்தல்ங்கிறது ஒரு ஆரம்ப பணி, அதுக்கு பிறகு மேலான பணி இருக்கு. இதெல்லாம் இங்க வந்தாதான் உணர முடியும். அதுதான் திருக்காப்பிட்டு இடம். அந்த திருக்காப்பிள்ள இடத்துல பெருமாள் நேரடியா காரியப்படுறாரு, சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு காரியப்படுறாரு. அவர் வந்து யாராருக்கு எப்படி இப்படி அனுகிரகம் பண்றாருங்கிறது அதுல 3 தேகம் அடைஞ்சார்ல, அந்த 3 தேகத்திலிருந்து அனுகிரகம் பண்றாரு. யாராருக்கு எப்படி? இப்ப நமக்கு 3 தேகம் இருக்கு, ஆனா 3 நிலை இருக்கு. பக்குவ ஆன்மா இருக்கு, அபக்குவ ஆன்மா இருக்கு, பக்குவ ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த 3 ஆன்மாக்களுக்கு 3 தேகத்திலிருந்து அனுகிரகம் பண்றாரு. இந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு அறிவிச்சார். அதை வந்து இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய திருவள்ளுவர் சமூகத்துல. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். அப்ப சாதாரண மக்களுக்கு உலகில் சிகிச்சை வரவங்களுக்கும் செய்யறாரு. மற்றபடி எனக்கு ஞானம் யோகம் அது இது சரியா கிரியா அப்படி இப்படின்னு சில பேர் அந்த விருப்பத்துல வர்றவங்க இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் இஷ்டத்துக்கு போடான்னு அதையும் தான் பண்றாரு. ஆனா சன்மார்க்க ஞான தேகத்திலிருந்து சன்மார்க்க லட்சியம் உடைய, சுத்த சன்மார்க்க லட்சியம் உடைய அன்பர்களுக்கு மட்டும் அவர் எப்படி காரியப்படுறாருங்கிறது ஞான தேகத்திலிருந்து நமக்கு செய்யறாருங்கிறத, இதுதான் வந்து இந்த மானியத்தினுடைய சிறப்பு. இதை அதுல வெளியிட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு கூட்டமும் மக்கள் வந்து படுத்து தூங்கக்கூடாது. 12 மணிக்கு பார்த்தா இங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு படுத்து தூங்கக்கூடாது. 12 மணிக்கு விழிப்பாயிருந்து நம்ம பின்னாடி திருவாரையில வந்து உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை குறித்து செஞ்சுட்டு நம்முடைய விண்ணப்பம்லாம் செய்துட்டு நம்ம குறைகளை குறித்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி திருமாளிகை வளம் வந்து திரும்ப தீப தரிசனம் பண்ணி தான் படுக்கணும், ஓய்வு எடுத்துக்கணும். உட்கார்ந்து விசாரம் பண்றவங்க விசாரம் பண்ணி என்று இந்த முறையை நம்ம ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாரும் மக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த மானியத்தை வெளியிட்டுவதற்கு காரணமாகும். இன்னும் பல மக்களும் அதை தெரிஞ்சு வரணுங்கிறதுக்காக இந்த மானியம். இது திருவள்ளுவர் சம்மதத்தால் வெளியிடப்பட்ட நூல். தனியா வந்து புத்தகம் எழுதணுங்கிறதெல்லாம் திருவருட்பாவுக்குலாம் நம்ம அத்தாரிட்டி கிடையாது. இந்த உலகத்துல எந்த இது வேணாலும் நாம வந்து சொல்வதற்கு அல்பா வந்து சொல்வதற்கு ஒரு இன்னி அளவு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னு கேட்டா அது வந்து அதுக்கு ஐயா தான் வந்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த அருள் விளக்கம் அவருடைய அருளால ஓதி
ஓதியெல்லாம் புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாம் கிழமை நாள்லாம் அனுப்பாவீங்களா கொஞ்சம் நம்ம ஓதாது உணரணும். அப்படி ஓதாது உணர்ற இடம் சன்மார்க்கம். அப்படி ஓதாது உணரக்கூடியது ஒளி சமூகத்தில் இருக்கிற ஆற்றல் வந்ததுன்னா, அந்த தன்மை வந்ததுன்னா நிச்சயமா அதுக்கு விளக்கம் சொல்ற தகுதியும் உண்டு. அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர ஓதியதை வைத்துக் கொண்டு, கற்றதை வைத்துக் கொண்டு, கலையை வைத்துக் கொண்டு, கல்வியை வைத்துக் கொண்டு, படிப்பை வைத்துக் கொண்டு, இலக்கியத்தை வைத்துக் கொண்டு, அகராதியை வைத்துக் கொண்டு அதுக்கு பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுவது உண்மையான பொருளாக, அது உண்மையான அனுபவத்துக்கு நம்மளை இட்டு செல்லாது. அது தன்முனைப்புலையும் தான்கிற முனைப்புலையும் சொல்லக்கூடியதாக அமையும். முற்றிலும் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சுத்தமா சரணாகதி பண்ணி அவருடைய திருவருளுக்கு பூர்ணமா பாத்திரமானாதான் நம்ம ஓரளவு அதை பத்தி அல்பாவையே உணர முடியும். இல்லைன்னா அல்பா மட்டும் உணர முடியதே இல்லை. அது ரொம்ப பெரிய விஷயம். அது நெருக்கமா நமக்கு ஏற்படதான் உறவு ஏற்படதான் அதனுடைய பெருமை தெரியும். சாதாரணமா இருந்தோம்னா அதனுடைய பெருமை தெரியாது. இப்ப அதிகமா இருக்கிற சன்மார்க்கங்கிறது எவ்வளவு மகத்தானதுங்கிறது இதுதான் வெளியிடுவதற்குரிய அடிப்படை காரணமா அமைஞ்சது. திருவருள் தூண்ட இப்பணி செய்தோம். என் தரத்தில் விரும்பி செய்தது அல்ல. அதனால அந்த நலம் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா மக்களும் பெறுவார்கள், பயனடைவார்கள். என்ன நம்பிக்கை இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம வெளியிடுவதற்கு இப்ப ஒரு நிறைய எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு 5000 பிரதிகள் வெளியிடணும்னு இங்க எடுத்துட்டு வந்தப்ப ஒரு நம்முடைய சன்மார்க்க சீலர், சன்மார்க்க அன்பர், தொழிலதிபர் நம்ம வெங்கட ஐயா அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு காரணமாக கருவியாக முன்னின்று திருவருளால இருந்தவங்க நம்ம வாசையா. அவருக்கு இருந்து அவரு பொருளாதாரத்தை அவர் செய்தாரு. இத பார்வையிட்டு இந்த புத்தகத்தை பார்வையிட்டு இதுக்கு பிழை திருத்தம் செய்து பலமுறை இங்க அச்சகத்துக்கு அதை மக்களுக்கு பார்த்த மாத்திரத்துல அவங்க கருத்துல போய் சேர்ற அளவுக்கு அதை எழுத்துக்கள்ல போட்டு அதை கொட்டை எழுத்துக்கள்ல அதை இது பண்ணி அட்டைப்புறம்லாம் பார்த்து அவங்க தேர்ந்தெடுத்து பின்பக்க அட்டைப்புறங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பல நாள் மெனக்கெட்டு அதை செய்திருக்கிறாரு. சின்ன நூலு தான், ஆனா அதுல அடங்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய இருக்கு. இதனுடைய விலையே கிட்டத்தட்ட 7 ரூபா கிட்டத்தட்ட அடக்கம் ஆகுது. அவங்க பிரஸ்லயே சொன்னது. ஆனா அத ஒரு இதுக்கு தான் 5 ரூபான்னு போட்டு 7 ரூபாலாம் வந்தா சரியா வராது. அதனால குறைச்சே கொடுப்போம். அதனால ஒண்ணு இது இல்லை அப்படின்ட்டு 5 ரூபாய்க்கு தான் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதனுடைய விலை கூடுதல், அடக்க விலையே கூட, அடக்க விலையிலையும் கம்மி விளாது. அதனால எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் அதுல உள்ள. அதனால இந்த இதை இது பண்ணி வாசையாட்டம் ஒப்படைச்சிருங்க. நாளைக்கு அவங்ககிட்ட கொடுத்து இது பண்ணி இந்த விற்பனை பணத்தையும் நாளைக்கு ஏதாவது வெளியீடு செய்வதற்கு அது நமக்கு துணையா இருக்கும். அது அவங்கதான் கரெக்டா செய்வாங்க. கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். ஏதாவது இன்றைக்கு விசேஷமா ஏதாவது கேளுங்க. மாத பூசத்துக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை, தைப்பூசத்துக்கு விசேஷம். அப்ப விசேஷமான கேள்வி கேளுங்க. இல்ல விசேஷமான சிந்தனை பிறகு வரலையா, ஏதாவது ஐயா சம்பந்தமா கேளுங்க. இல்ல உங்க சொந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது திருவிசா எடுத்திருக்கோம்ல,
மாத பூசம் என்ன தைப்பூசங்கிறது நமக்கு வந்து பெருமான் இந்த நாள்ல தான் இது பண்ணது. அது சிறப்பு. அது புனர்பூசமும் பூசமும் சேர்ற நாள் தானே. அது நேற்று தான், இன்னைக்கு கிடையாது. நேற்று இரவு தான் இருந்தது. அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் வருது. அன்றைக்கு இரவு பௌர்ணமி. அது அன்னைக்கு தான் ராத்திரி, அந்த இரவு 12 மணிக்கு தான் அந்த பௌர்ணமி, பூர்ண பௌர்ணமி, பூசம் புனர்பூசம் சேரும் நல்லோரையில் 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு இந்த பௌர்ணமியில தான் உள்ள போறாரு. உள்ள போய் வருது. அப்ப என்ன 4 நட்சத்திரம் பார்த்து போனாருன்னு அர்த்தமா? அதான் அன்னைக்கு வந்து அது மாதிரி பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி. பௌர்ணமின்னா என்னத்துக்கு? பௌர்ணமின்னா என்ன? அது அது எல்லாருமே பௌர்ணமியில செய்வாங்க. அமாவாசை பௌர்ணமியில. அமாவாசை வந்து தீயதுக்கு பயன்படுத்துவாங்க. கேள்விப்பட்டீங்களா? பௌர்ணமி வந்து நல்லது, ஞானத்துக்கு, ஆண்டவனுடைய அருளை சம்பாதிப்பதற்கு. அதாவது ஒரு தெய்வ வழிபாடு, யாகம், பூஜை, கும்பாபிஷேகம், வேள்வி, இது மாதிரியான கைங்கரியங்கள், சுப காரியங்கள், இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பௌர்ணமியை வச்சுக்குவாங்க. மந்திரம், என்னென்ன பில்லி, சூனியம், வசியம், இது மாதிரிலாம் பாருங்க. இதுக்கெல்லாம் அமாவாசை வச்சுக்குவோம். அமாவாசையில தான் செய்வோம். இது அது மாதிரி. அமாவாசைங்கிறது என்ன? அமாவாசைங்கிறது என்ன? இருட்டு, பூரா இருட்டு. பௌர்ணமிங்கிறது பூரா வெளிச்சம், வெளிச்சம். அதனால இருட்டுல யாருக்கு அதிகமா கொண்டாட்டமா இருக்கும்? தவறு செய்யற இருட்டு நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க மனிதர்கள். அது மற்றபடி பேய்களுக்கு கொண்டாட்டம், பேய்களுக்கு தான் கொண்டாட்டம். இருட்டுலதான் அது வெளியில ஆகும். அது மாதிரி இருட்டுல வந்து அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. தீய சக்திகளை வசப்படுத்தி, வசியம் பண்ணி வசப்படுத்துவதற்காக பயன்படுத்த நமக்கு பெருமாள் வந்து பௌர்ணமி திருநாள்ல. அதனால ஒவ்வொரு பௌர்ணமியில கூட அகவல் படிக்கலாம் வீட்டுல. ஏன்னா வாரம் படிக்க முடியாதவங்க 4 தினமும் படிக்க முடியாது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று, இன்னைக்கு பூரண பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று படிக்கலாம். அது சிறப்பு. அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல உட்காந்து, எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து தீப முன்னிலையில அருள் பாராயணம் செய்துட்டு, ஆண்டவர் சமூகத்துல, ஒளி சமூகத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒளியை பார்த்து வழிபாடு செய்துட்டு செய்யலாம். அது ரொம்ப அதனால பௌர்ணமியை வந்து பூசத்துல உள்ள பௌர்ணமி ஞான நிறைவை குறிக்குங்கிற தைப்பூசம் வந்து பூச நட்சத்திரம் ஞான நிறைவை குறிக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு சில விளக்கங்கள் இருக்கு. அது ஐயா எழுதியிருக்கிறாங்க. விசாகம், பூரம், இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாம். அதுல பூசங்கிறது ஞானத்துக்குரிய நாள். அதனால அன்னைக்கு செஞ்சாங்க. அதுதான் இந்த தைப்பூசத்தோட சிறப்பு. மாத பூசம் வந்து இந்த பூசத்தை அடிப்படையா வைத்துதான் நம்ம மாத பூசத்துக்கு வரோம். மாத பூசங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளை வந்து சுத்திகரித்துக் கொள்வதற்கு, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் பக்குவம் அடையும் பொருட்டு, நம்முடைய குடும்பம் வாழ்க்கை வந்து இதெல்லாம் வந்து செம்மைப்படுவதற்காக தைப்பூசத்தை அடிப்படையா வச்சு பிரதிப்பூசங்கள் எல்லாம் வந்து தைப்பூசத்தினுடைய சிந்தனையிலேயே நாம இங்க வந்து பழகிறோம், இங்க வந்துட்டு போறோம். அதுதானே தவிர ஒவ்வொரு மாத பூசங்கிறது தனியா கணக்கு கிடையாது. அதனாலதான் பூசத்தை எடுத்துக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை.
மாத பூசத்துக்கு ஏற்படுத்து. ஒவ்வொரு மாத பூசம் வந்து ஜோதி காட்டுறாங்கிறதுக்காக அது இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம இங்க பூசங்கிறது இங்க உட்கார்ந்து இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யணுங்கிறதுக்காக நிறைய அன்பர்கள் இப்ப மாதத்துக்கு வர்றாங்க. நிலை இவ்வளவு பேர் கிடையாது. இப்ப நிறைய கூட்டமா ஏற்பட்ட வெளியூர்ல இருந்துலாம் நிறைய பேர் வரும். இந்த கொஞ்ச காலம் போனோம்னா இங்க பார்க்க முடியாது இங்க நடக்கக்கூடிய அற்புதத்தை. அவ்வளவு அற்புதம் நிகழும், அவ்வளவு கூட்டம் அங்க பெருகும். அந்த அளவுக்கு ஐயா காரியப்படுவாங்க. அது நமக்கு கண் கூட தெரியும். அந்த தருணம் வர்ற காலத்துல வடலூர் செம்மைப்படும். வடலூர் செம்மைப்படும்னா வடலூர் நிர்வாகம் செம்மைப்படும். இப்ப சபையில சாலையில எல்லாம் நிர்வாகம் சரியா செய்யல, ஒண்ணு பண்றாங்க. இங்க விளக்கம் ஏற்படுற காலத்துல அங்க தானா சரியாயிடும். அதனால அது பெருமானே செய்வார். அதனால இப்ப யாரும் வரிஞ்சு கட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் தெரியாம சொல்லுவாங்க, பெருமான் சுத்தையே இதுதான் பண்றாங்க போறாங்கன்ட்டு வழக்கு. அதை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உனியில வீணா விவகாரம் இதெல்லாம் ஏற்படும். நம்ம பெருமாட்ட விட்டுட்டு அவர் எப்படி பண்ணிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவரை சீர்திருத்தம் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு உரிமை? அது மாதிரி போகக்கூடாதுங்கிறது. காலம் நெருக்கமா கொண்டே இருக்கு. இன்னொரு ரொம்ப சீக்கிரம் வரும். இன்னொரு 10 வருஷத்துல 10 ஆண்டுல 10 நாள்லவே உலகத்துல பெரிய மாற்றங்கள் போகுது. பெரிய மாற்றங்கள். சன்மார்க்கம் மட்டுமே மேலோங்கும். பிறக்கிற குழந்தையெல்லாம் சன்மார்க்க அறிவு விளக்கமுடைய குழந்தைகளாகவே தோன்றும். அறிவிலேயே ஞானத்தோடு கேட்கும். ஏன் என்னன்னு இதெல்லாம் சொன்னா ஏத்துக்காது. விளக்கம் உடையர்களா தோன்றுவார்கள். அறிவோடு சொன்னாலும் ஞானம் சன்மார்க்கம். இதுவரைக்கும் எல்லாம் சூனியமா இருந்தது. அந்த சூனியம் எல்லாம் வராது. இனிமே எல்லாமே விளக்கம் உடைய பிள்ளைகளாக தோன்றுவார்கள். எல்லாருமே அது மாதிரிதான். நிறைய உலகத்துல நிறைய அதை நம்ம இங்க சொல்லக்கூடாது. இதுதானே நடக்கிறது என்னவோ அதை சொன்னதுல தவறு இல்லை. உண்மையை சொல்லியே ஆகணும். நிறைய சேதங்கள் நிறைய இதெல்லாம் ஏற்படும். சன்மார்க்கம் மேலோங்கும். அது அதிகமா இருக்கும். கோயில் ஆலயங்கள் அது இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா தெரியாது. மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு புரியாது. மேலோட்டம் பாக்குறவங்களுக்கு புரியாது. இப்ப பல இடங்கள்ல உற்று ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எங்கெங்க ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விபத்துக்கள் நடக்குது. பாத்துட்டு இருக்கீங்களா? இப்ப ஆலயங்கள்லயே விபத்துக்கள், பெரிய விபத்துகள், பெரும் சேதங்கள் ஏற்படும். அது மாதிரி இதெல்லாம் ஏற்படுது. காலப்போக்கில் எல்லாம் சன்மார்க்கம் எல்லா இயற்கை சீற்றங்கள், இயற்கையே தண்டிக்கிறது, இயற்கையே வஞ்சிக்கிறது. காரணம் இயற்கையோடு இயந்து, இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு இயந்து மனிதன் நடக்க தவறிட்டான். மக்கள் சமூகம் அதனால விளைவுகள் இயற்கையை எதிர்த்து இயற்கைக்கு முரணாகவும்
எல்லாரும் இயற்கையை எதிர்த்து அதிகமா போராடுறோம். இயற்கைக்கு விரோதமான செயல்களை செய்யறான், இயற்கைக்கு விரோதமாக எண்ணுகிறான், செயல்படுறான். ஐயா எல்லாமே எங்க பத்தாலும் நடக்கும், இனி நடக்கும், இது போன்ற நிறைய நடக்கும். இப்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பாக்குறீங்க. இதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இது மாதிரி வரும் ஐயா. நிறைய எல்லாருக்கும் சர்ச்சில், மெக்காவில் எல்லாமே நடக்கும். இங்க ஆலயங்கள்ல, கோவில்கள்ல எல்லாம் நடக்கும். யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. அப்ப அங்க என்ன இருக்கு, என்ன நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, அது சிந்திக்கணுமா வேண்டாமா? அந்த சிந்தனையை தூண்டுவதற்குரிய நேரம் தான் இந்த சன்மார்க்க காலம். பெருமான்கிட்ட வந்த உண்மையான ஒரு சத்த சன்மார்க்கித்தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டவும் முடியும், ஒளியாகவும் விளங்க முடியும். வேற யாரும் வந்து இனிமே சன்மார்க்கம் தான் தழைக்கக்கூடிய ஒரு காலம். அது இப்போது தோன்றி இப்போ வந்து துளிர் விட்டு இப்போ தோன்றிட்டு இனிமே அது படிப்படியா வளர்ந்து அது விருட்சமாகும். அதுக்குரிய காலம் மறுக்கவே முடியாது. குழந்தைகள்லாம் இப்ப வந்து ரொம்ப பையனை விட இப்ப பிறக்க குழந்தைங்க, இப்ப எல்லாரும் எத்தனையோ சன்மார்க்க குடும்பங்கள் உருவாகிட்டு இருக்கு. குழந்தைய பார்த்தா அவனை விட தாண்டி ஐயா மேல 5000 கேள்வி கேட்பான், 5000 ஈடுபாடு உள்ளவனா இருக்கும். பிள்ளைங்க வந்து அவ்வளவு இதா இருக்கு. ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு இது நினைக்கிறது, வழிபாடு செய்து அவங்களுடைய காலம் எப்படி இருக்கும். இது மாதிரி வந்து அது மாதிரி தோன்றுது. ஏன்னு கேட்டா எல்லாருமே வந்து பெருமான் சொன்னது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து செத்தவரெல்லாம் திரும்ப எழுந்து வருகின்றார் இத்தருணம் தனிலே, இந்த காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இறந்தவரெல்லாம் எல்லாரையும் எண்ணியாங்கு எழுப்பிட அறம் துணை எனக்கருது அருப்பெருஞ்சோதினாரு. அந்த துணையை வல்லபத்தை பெற்று இறந்தவரை எழுப்பிட்டு இருக்காங்க, செத்தவங்களை எழுப்பிட்டு இருக்காங்க, துஞ்சினாரை எழுப்பிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒவ்வொரு தரத்துல இருக்கிறவங்களையும் எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால அப்ப எழுப்பப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? விழிப்படைஞ்சவங்களா தானே இருப்பாங்க. இந்த எழுப்புறதுன்னா தெரியுதா? நீங்க தூங்கிட்டு இருந்தவனா தூக்கத்தை விட்டு நினைச்சுக்காதீங்க. அதாவது உறங்கி கிடந்தவர்களை விழிப்படைய செய்து விட்டார்கள். அப்ப விளக்கம் பெற்ற மக்களாக தோன்றுவார்கள், வருவார்கள். யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. விளக்கம் இல்லாததெல்லாம் அப்படியே போயிடும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. அது இப்ப தோன்றி நடந்துகிட்டு இருக்கு. இனிமே விரிவா நடக்கும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். சன்மார்க்கம் வரட்டும். சன்மார்க்க உலகத்துல இப்ப நாமெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம உண்மையான சன்மார்க்க பெருமானுடைய பிள்ளைகளாக நாமெல்லாம் பக்குவம் முறைன்னா பல யுகங்கள்ல நடக்க வேண்டிய சமாச்சாரங்களை இப்பவே பாப்பீங்க. நான் சொல்றது புரியுதாப்ப? என்னமோ அந்த காலத்துல காக பூஜை இருக்காரு, பெரிய யுக கணக்குல இவங்கெல்லாம் இருந்தாருன்னு நினைப்பீங்க. நீங்க ஒவ்வொருவரும் ரிஷிகள் ஆகியுடையீர்கள். நீங்க ஒவ்வொருவர்களும் தேவாதி தேவர்களை காட்டிலும் மகத்துவம் பெற்ற மனிதர்களாக இந்த மண்ணில் இந்த யுகத்துல திகழ முடியும். அந்த காலம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது என்னடா ஐயா என்னமோ சொல்றாருங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்க முடியாது. சத்தியமான உண்மை. ஆனா பெருமாள்கிட்ட நம்ம வந்து உண்மையான சன்மார்க்க லட்சியம் உடைய பிள்ளைகளாகவும் இருக்கணும். சும்மா அற்ப விஷயங்களுக்காக வரக்கூடாது. இது வந்து பிறவி கொடுத்ததுக்கு நமக்கு வந்து லட்சியம் அதுல இருந்தோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் நடத்துவாரு, இதெல்லாம் செஞ்சிருவாரு. லௌகீகம் வந்து உலகியல் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். அதுல நம்ம ஒன்றும் போராடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எளிமைப்படுத்தி கொடுப்பாரு. ஆனா வாழ்க்கை ரொம்ப வரையறுத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதிகப்படியான இதெல்லாம் பண்ணக்கூடாது. கட்டுப்பாட்டுல நெறியோட முறையோட நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை நம்ம தேவையை மீறி. ஆனா உண்மையான சன்மார்க்க பிள்ளைங்க எல்லாம் அது நல்லா அந்த கருத்து எல்லாம் எளிமையா வந்துடும். அதுக்கு நான் போக வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்றேன், தேவையை மீறி இதுக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. நமக்கு எது இருக்கோ நிறைவா கொடுக்கிறார் ஆண்டவர்,
அதை வைத்துக்கொண்டு நாம நம்ம நம்ம வந்து அது வந்து கருவி, அதாவது சாதகத்துக்கு தான். பணம் பொருளுங்கிறது எது, இதுக்கு நம்மளை வந்து அது வந்து ஒரு கருவி, பொருட்கருவி. அதை கருவியாக வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கும் அதை உபகாரமாக வைத்துக்கொண்டு நாம அதை மேலேறதுக்கு பயன்படுத்திக்கணும். மற்றது எதுக்கும் அதை பயன்படுத்தாம கருதுகிறவன் தான் உண்மையான சன்மார்க்கி. அந்த மாதிரி தன்மையில நம்ம இருந்து வந்தோம்னா நிச்சயமா நம்ம வந்து அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம இளைஞர்களுக்கு, இப்ப இருக்கிற சன்மார்க்க இளைஞர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லாத்தையும் பார்க்கலாம், கொடுப்பாங்க. அப்புறம் என்ன சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன், மான்மியத்தை பத்தியும் சொல்லிட்டேன். அதை மேல இதர கருத்து